வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த பதிவுல நாம ரொம்பவே முக்கியமான உணர்வுபூர்வமான ஒரு குறிப்பை பத்தி பேசப் போறோம். ஆமா, இந்த குறிப்போட தலைப்பு நிலை குலைந்த குடும்பம். அதாவது தி ஆர்கிடெக்சர் ஆஃப் அ புரோக்கன் ஹோம். ரைட். இப்போ ஒரு பழுதான கை கடிகாரத்தை சம்மட்டியால அடிச்சு சரி பண்ண நினைச்சா என்ன ஆகும்னு எப்பவாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா அது சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். ஏன்னா நாம பயன்படுத்துற ஆயுதம் தப்பு. கரெக்ட். நம்ம நோக்கம் ரொம்ப நல்லதா கூட இருக்கலாம். அந்த கடிகாரம் ஓடணும்னு நாம ஆசைப்படலாம். ஆனா அணுகுமுறை தப்பாகும்போது அது மொத்தமா அழிவை நோக்கி போயிடும். மனிதர்களோட உணர்வுகளையும் அவங்களோட வாழ்க்கையும் நம்மால சரி செஞ்சிட முடியும்னு நாம நினைக்கிற அந்த அதீத நம்பிக்கையும் அது ஏற்படுத்துற பேரழிவுன்னா இன்னைக்கு நம்ம டாபிக். ஆமா. ஒரு தனிநபரின் முடிமுடி எப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கிறது, சமூகத்தின் விமர்சனங்கள் எப்படி ஒருவரை தனிமைப்படுத்துகிறது அப்படிங்கிறத விரிவாக புரிந்து கொள்வதுதான் நமது இன்றைய நோக்கம். அது மட்டும் இல்லாம ஒருவருக்கு உதவ நினைக்கிற நல்ல எண்ணம் எப்படி முற்றிலும் எதிர்பாராத ஒரு துயரத்துல முடியுது அப்படிங்கறதையும் நாம அலச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த கதை எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண நாள்ல ஒரு அப்பா தன் மூத்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு செய்திய சொல்றாரு. ம், அதாவது அவ தங்கச்சி அவ காதலிச்ச பையனோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற அந்த செய்தி. அங்கிருந்து தான் இந்த மொத்த சங்கிலி தொடர் விளைவுகளும் ஆரம்பமாகுது. அந்த ஒற்றை நிகழ்வு தான் இங்க ஒரு பெரிய பூகம்பத்தோட மையப்புள்ளி. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான உளவியல் என்னன்னா, என்ன அது? இது ஏதோ ரெண்டு சகோதரிகளுக்கு இடையில நடக்கிற சாதாரண பிரச்சனை கிடையாது. இந்த குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த மூத்த சகோதரி தன் தங்கிய ஒரு அக்காவை மட்டும் பார்க்கல. ஒரு அம்மாவா இருந்து வளர்த்திருக்கா, ரைட்டு. ஆமா, சரியா சொன்னீங்க. சைக்காலஜில இத பேரண்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை தான் வயசுக்கு மீறின பொறுப்பை எடுத்துக்கிட்டு செயல்படுறது. ஓ, தன் உடன் பிறந்தவங்களுக்கு பெற்றோர் ஸ்தானத்துல இருந்து அன்பை கொடுக்கறது. எக்ஸாக்ட்லி. இப்படி வளர்க்கப்படுறவங்களுக்கு அந்த பொறுப்பு தான் அவங்களோட அடையாளமே, அதாவது அவங்க ஐடென்டிட்டி. அப்ப அந்த தங்கை வீட்டை விட்டு வெளியே இருந்தது மூத்த சகோதரிக்கு வெறும் ஏமாற்றம் மட்டும் கிடையாது. கிடையாது. அது அவளுடைய தாய்மை உணர்வுக்கும் அவளோட அடிப்படை அடையாளத்துக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய துரோகம். ஒரு அம்மா தான் குழந்தை தன்னை விட்டுட்டு போனா எப்படி துடிப்பாளோ அந்த வலியை தான் அவ அனுபவிக்கிறா. நீங்க சொல்ற அந்த பேரண்டிஃபிகேஷன் கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நான் இதுவரைக்கும் இது ஒரு சாதாரண அக்கா தங்கை பாசமா மட்டும்தான் பார்த்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா உள்ள இருக்கிற உளவியல் ஆழம் வேற. இப்போ எனக்கு வேற ஒரு கோணம் புரியுது. அதாவது இது ஒரு ஜெங்கா விளையாட்டு கூட ஒப்பிடலான்னு தோணுது. ஜெங்கா விளையாட்டா? அது எப்படி? ஒரு பில்டிங்ல நிறைய சுவர்கள் இருக்கலாம். ஆனா அதுல ஒரு லோட் பேரிங் வால் இருக்கும். அதாவது ஒட்டுமொத்த கட்டிடத்தோட எடையும் தாங்கி நிக்கிற ஒரு பிரதான சுவர். புரியுது. அந்த சுவரை நீங்க இடிச்சிட்டீங்கன்னா பில்டிங் உடனே விழாது. ஆனா உள்ளுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத விரிசல்கள் விட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன அதிர்வுல மொத்தமா சரிஞ்சிரும். மிக சரியான ஒப்புமை. இந்த குடும்பத்துல அந்த மூத்த சகோதரி தான் அந்த லோட் பேரிங் வால். ஆமா. அவ செதுக்கி வச்சிருந்த அவளோட தங்கை அவள மீறி ஒரு முடிவு எடுக்கும்போது அவளோட மொத்த உலகமே சரிஞ்சிடுது. இங்கதான் சமூகத்தோட கேலியும் ஆரம்பமாகுது. அந்த லோட் பேரிங் வால் உடைய ஆரம்பிக்கிற இடம் தான் அடுத்து நடக்கும் சம்பவங்கள். அந்த தங்க ஓடி போன பிறகு இவங்க குடும்ப சந்திக்கிற சமூக நெருக்கடிகள் ரொம்பவே கொடூரமானது. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன் காலையறது, சொந்தக்காரங்களோட கிண்டல் பேச்சுகளை எதிர்கொள்றதுன்னு எல்லாமே அந்த மூத்த சகோதரியோட தலையில விழுது. இதுல ஒரு முக்கியமான சமூகவியல் உண்மை அடங்கியிருக்கு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா சமூகம் அவங்கள தண்டிப்பதை விட அவங்க விட்டுட்டு போனவங்கள தான் அதிகமா தண்டிக்கும். என்ன அவங்களுக்கு ஒரு பலிகடா தேவைப்படுது இல்லையா? கரெக்ட். நீ சரியா வளர்க்கல, நீ சரியா பாத்துக்கல அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி கூண்டுல நிறுத்துறது தான் இந்த சமூகத்தோட வழக்கம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த மூத்த பொண்ணு ஒரு பக்கம் தான் தங்கை செஞ்ச துரோகத்தை நினைச்சு அழுகுறா. இன்னொரு பக்கம் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தோட கூட்டு அவமானத்தையும் தனியாக சுமக்கிறா. அந்த கூட்ட அவமானம்தான் அவள மெல்ல மெல்ல மன இறுக்கத்துக்கு தள்ளுது. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. இவ்வளவு வழிகள் இருந்தும் அவ அதை யார்கிட்டயும் சொல்லல, மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்குறா. ஏன்னா அவளுக்கு சமூகத்தின் மேல இருக்கிற பயம். ஆமா, வெளியே யார்கிட்டயும் சொல்லாததுக்கு காரணம் சமூகம் இன்னும் அவளை காயப்படுத்திடும்ங்கிற பயம்தான். ஆனா இந்த மௌனம் அவளை எப்படி இவ்வளவு ஆழமான மன அழுத்தத்துக்கு கொண்டு போகுது? அதுக்கு ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. மனித மூளைக்கு வலிகளை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு வடிகால் தேவை. நம்ம உணர்வுகளை வார்த்தைகளா மாத்தி மத்தவங்க கிட்ட பகிரும்போது தான் மூளை அமைதியாகுது. அதாவது மூளையில இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி அமைதியாகுது, ரைட்?
எக்ஸாக்ட்லி. இது ஒரு சயின்டிஃபிக் உண்மை. ஆனா அவ எதையுமே யார்கிட்டயும் சொல்லாம தன்னுள் தானே சுருங்கி போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் மூளையிலேயே தேங்கிடுது. ஓ, அதனால தான் அவங்க டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போறாங்களா? ஆமா, இது நாளடைவுல அவளோட நரம்பு மண்டலத்தையே மாத்தி அமைச்சிடுது. அவளோட மௌனம் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி தெரிஞ்சாலும். அது உண்மையிலே அவள மூச்சு திணற வைக்கிற ஒரு சிறைச்சாலை மாதிரி மாறிடுது. சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து உள்ளுக்குள்ளேயே வலிய அடக்கி வைக்கும்போது மூளை அதுவே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு மாறி தன்னைத்தானே ஷட் டவுன் பண்ணிக்குது. இத சமாளிக்க முடியாம தான் ஒரு முடிவெடுக்கிறா. வீட்டை எதிர்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னைக்கு வேலை தேடி வரா. ஒரு புது இடத்துக்கு வந்தா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறா. இதுல நான் என்ன கேக்குறேன்னா, அவ சென்னைக்கு வர்றது ஒரு தப்பித்தலா அல்லது தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளும் ஒரு முயற்சியா? ரொம்ப ஆழமான கேள்வி. ஏன்னா இது ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான் நான் நினைக்கிறேன். தன்னை சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவான சொந்தக்காரங்க, போலீஸ் ஸ்டேஷன் நினைவுகள், இதிலிருந்து தப்பிக்க அவ எடுத்த ஒரு தற்காப்பு நடவடிக்கை. நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப வேலிட். மேலோட்டமா பார்க்கும்போது அது சர்வைவல் மாதிரி தான் தெரியும். ஆனா சைக்காலஜில இது ஜியோகிராஃபிக் கியூர் அப்படின்னு ஒரு டேர்ம் வச்சு சொல்லுவாங்க. ஜியோகிராஃபிக் கியூரா அப்படின்னு என்ன? அதாவது நம்மளோட உள்மனசுல இருக்கிற காயங்களுக்கு நாம இருக்கிற இடத்தையோ ஊரையோ மாத்துனா சரியாயிடும் நம்புற ஒரு மாய. ஓஹோ, இடத்த மாத்துனா மனசு மாறிடும் நினைக்கிற ஒரு போலி நம்பிக்கை. கரெக்ட். ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்க நாம எவ்ளோ தூரம் ஓடினாலும் நம்மளோட மனசையும் நம்ம கூடவே தான் தூக்கிட்டு போறோம். அப்போ சென்னையில அவளை யாருக்கும் தெரியாதுங்கிறது அவளுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா அது அவளை இன்னும் அதிகமாக தனிமைப்படுத்திருக்கு. ஆமா, செல்ஃப் ஐசோலேஷன் அவளோட காயங்களை ஆத்துறதுக்கு பதிலா அந்த தனிமா அவளை அடுத்த ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு தயார் பண்ணிருக்கு. அச்சச்சோ, அந்த வீழ்ச்சி தான் அவளோட காதலன் மூலமா வருது. அவ விரும்பிய நபர் அவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட இருக்காருங்கிற உண்மைய அவ தெரிஞ்சுக்கிறா. இங்கதான் அவளோட உலகம் 2வது முறையா சுக்குநூறா உடையுது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷி தன்னோட குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு புது ஊருக்கு வந்து தனக்குன்னு ஒரு சின்ன பிடிமானத்தை உருவாக்க நினைக்கும் போது அதுவும் உடைஞ்சு போகுது. ஆமா, இது ஒரு மிக கொடூரமான இரட்டை துரோகம். அக்கானும் உயிரை விட்ட தங்கியும் துரோகம் பண்ணிட்டா, காதலும் துரோகம் பண்ணிடுச்சு. இந்த இரட்டை துரோகம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இது ரொம்பவே அபாயகரமான ஒரு கட்டம். மனித மூளை எப்பவுமே மற்றவர்களோட பிணைப்பு மூலமா தான் தன்னை நிலைநிறுத்திக்குது. அதாவது அட்டாச்மெண்ட். ஆமா, முதல் பிணைப்பு குடும்பம், அது உடைஞ்சிருச்சு. 2வது பிணைப்பு அவளோட காதல் உறவு, அதுவும் துரோகத்துல முடியும் போது அவளுக்கு லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கிற மனநிலைக்கு அவ தள்ளப்படுறா. லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ், அதாவது கற்றுக்கொண்ட கையேறு நிலை, ரைட்? எக்ஸாக்ட்லி. நான் யார் மேல அன்பு வச்சாலும் அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, என் வாழ்க்கையில எதுவுமே உருப்படாது அப்படிங்கிற எண்ணம் ஆழமா பதிஞ்சிடுது. வாவ், இது கேட்கவே ரொம்ப பாரமா இருக்கு. அவளோட சுயமதிப்பு மொத்தமா அழிக்கப்படுது. ஆமா, அவளுக்கு இப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணது அந்த நபர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அவளுக்கு துரோகம் பண்ணிட்டதா அவ மூளை நம்ப ஆரம்பிச்சிடுது. இவ்வளோ பெரிய வலிய சுமந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கடைசியில இந்த குறிப்புகளை எழுதின கதை சொல்லிக்கிட்ட வந்து தான் கதையெல்லாம் கொட்டி தீர்க்கிறான். அந்த கதை சொல்லிதான் இங்க ஒரு முக்கியமான பாத்திரமா வராரு. ஆமா, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு அந்த பொண்ணை தூங்க போயிடுறான். ஆனா இந்த குறிப்பை எழுதியவர் ஒரு வரிய பதிவு செய்யறாரு. அதுவரை தூங்கிக் கொண்டே இருந்த எனக்கு அன்று முதல் தூக்கம் தொலைந்து போனது அப்படின்னு. இந்த இடம் ரொம்பவே கவித்துவமாகவும் அதே சமயம் உளவியல் ரீதியாகவும் ஆழமா இருக்கு. எனக்கு இதுல ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு பொண்ணோட சோக கதையை கேட்டா கஷ்டமா இருக்கும். ஆனா எப்படி ஒருத்தரோட தூக்கமின்மை இன்னொருத்தருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது? இது எப்படி சாத்தியம்? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் நம்ம நியூரோ சயின்ஸ் ஆஃப் எம்பதி பத்தி பேசணும். நம்ம மூளையில மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு ஒரு வகை செல்கள் இருக்கு. மிரர் நியூரான்ஸ்? ஆமாம். ஒருத்தர் கஷ்டப்படுறத நம்ம பார்க்கும்போது அவர் உடம்புல என்னென்ன ரியாக்ஷன் நடக்குமோ அதே ரியாக்ஷனை நம்ம மூளையும் நமக்குள் உருவாக்கும். ஓ, அப்போ அவங்க வலிய நம்ம மூளை அப்படியே பிரதிபலிக்குமா? கரெக்ட். இது மனிதர்கள் ஒரு சமூகமா சேர்ந்து வாழ்றதுக்காக இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு சிஸ்டம். ஆனா அந்த பொண்ணோட அதீத வலிய, அந்த ட்ராமாவை கேட்கும்போது கதை சொல்லியோட மூளை அதை ரொம்ப ஆழமா உள்வாங்கிடுது. இததான் எம்பாத்திக் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆமா, பச்சாதாபத்தால் ஏற்படும் மன உளைச்சல். இப்போ அந்த கதை சொல்லியோட மூளைக்கு இது அந்த பொண்ணோட வலி கிடையாது, இது தன்னோட சொந்த வலி. வாவ், மூளைக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. அதனாலதான் அந்த பொண்ணோட ட்ராமா இவரோட தூக்கத்தை மொத்தமா காவு வாங்கிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஒரு இளம் பெண்ணின் வாழ்வில் இத்தனை துயரங்களா என்ற பரிதாபம் ஒரு பொறுப்பாக மாறுகிறது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது.
இந்த கதை சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாரு. அவள் வாழ்க்கையில இனிமே நல்லது மட்டுமே நடக்கணும், அவ கண்கள் ஆனந்தத்தால் சிரிக்கணும்னு முடிவு செய்றாரு. ம் அவளோட மன அழுத்தத்துக்கு ஒரு மாற்று மருந்து ஒன்றை ஏற்பாடு செய்ய நினைக்கிறாரு. இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. இது சரியா? நான் அவ வாழ்க்கைய மாத்தி அமைப்பேன், நான் அவளுக்கு ஒரு மாற்று மருந்தா இருப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு வகையான அகங்காரம் இல்லையா? 100% உண்மை. இததான் சைக்காலஜில சேவியர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. சேவியர் காம்ப்ளெக்ஸ், அதாவது மத்தவங்கள காப்பாத்துறது தான் தன் கடமைன்னு நினைக்கிறது. ஆமா, ஒருத்தரை நாம காப்பாத்தணும்னு நினைக்கிறதுக்கு பின்னால ஒரு சூட்சமமான சுயநலம் இருக்கு. அவங்களோட வலி நமக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்குது. ஓ, நம்ம தூக்கத்தை கெடுக்குது, அதை சரி பண்ணிக்க நாம அவங்களோட வாழ்க்கைய ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கையில் எடுக்கிறோம். எக்ஸாக்ட்லி. நான் அவளை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதே ஒரு மனிதனை ஒரு பழுதான மிஷின் மாதிரி பார்க்கறதுக்கு சமம். ரைட். அந்த பொண்ணு கடந்து வந்த பாதை, அவளோட அனுபவங்கள் எல்லாமே ரொம்ப சிக்கலானது. அவளுக்கான மாற்று மருந்து அவளுக்குள்ளிருந்து தான் உருவாகணுமே தவிர வெளியிலிருந்து அத ஒரு ஊசி மாதிரி ஏத்திட முடியாது. நாம அவங்களுக்கு உறுதுணையா இருக்கலாம், ஆனா அவங்களோட விதியை நாமே டிசைன் பண்ணுவோம் நினைக்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு மாய. அந்த மாயை தான் கடைசியில ஒரு பெரிய அதிர்ச்சியில கொண்டு போய் நிறுத்துது. ஆமா, அந்த அதிர்ச்சி தான் இந்த குறிப்போட கடைசி வரியில வருது. அந்த கதை சொல்லி அவளுக்கு ஒரு மாற்ற மருந்த ஏற்பாடு பண்ணிட்டு தான் நினைக்கிறாரு. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நம்புறாரு. ஆனா அந்த வரி இப்படி முடியுது. ஆனால் அது ரயில் விபத்தாக மாறும் என்று சத்தியமாக எனக்கு அப்பொழுது தெரியவில்லை. ஹம் இந்த வரிய படிச்சப்போ எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நம்ம மூளை வழக்கமா எதிர்பார்க்கிற ஹாப்பி எண்டிங் பேட்டர்னை இது சுக்குநூறா உடைச்சிடுச்சு. ஆமா, ரொம்பவே அதிர்ச்சியான முடிவுதான். ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்ச நல்லெண்ணம் எப்படி ஒரு ரயில் விபத்துல போய் முடியும்? மனித வாழ்க்கைங்கிறது நம்ம கணக்கு போட்டு இயக்குற ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. அது பல 100 காரணிகளால் ஆன ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். அதாவது கேஸ் தியரி மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. கெயாஸ் தியரி படி நாம ஒரு சின்ன விஷயத்த மாத்த நினைக்கும்போது அதோட தொடர் விளைவுகள் நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஒரு பெரிய பேரழிவா மாறலாம். ஓ, இங்க ரயில் விபத்துங்கிறது வெறும் ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது, அது கட்டுப்பாட்டை மீறிய ஒரு பேரழிவோட குறியீடு. கரெக்ட். அந்த கதை சொல்லி ஒரு நல்லெண்ணத்தோட தான் அவளுக்கு உதவி பண்ண நினைச்சிருக்கலாம். ஆனா அவளோட சிக்கலான மனநிலைக்கும் வாழ்க்கையோட ஓட்டத்துக்கும் இடையில இவர் ஒரு மாற்று மருந்த திணிக்க முயற்சி பண்றாரு. அது ஒரு இயற்கை விதியை மீறுற மாதிரி ஒரு செயலாயிடுச்சு. ஆமா, அந்த சேவியர் காம்ப்ளெக்ஸின் உச்சகட்ட விளைவு தான் அந்த கொடூரமான ரயில் விபத்து. நம்மளோட நல்லெண்ணம் மட்டுமே சரியான முடிவுகளை தராது அப்படிங்கிற உண்மைய இது முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த கதையிலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை அலசிட்டோம். ஆமா, ஒரு தங்கையோட காதல் முடிவுல ஆரம்பிச்சு அது எப்படி ஒரு பெரிய குடும்பத்தோட லோட் பேரிங் வாலை இடிச்சு தள்ளுதுன்னு பார்த்தோம். சமூகம் எப்படி அவளை குற்றவாளியாக்கி அவள ஒரு தனிமைச் சிறைக்குள் தள்ளுதுன்னு வாதிச்சோம். அங்க அவளுக்கு நடந்த இரட்டை துரோகம் அவளோட சுயமதிப்பை எப்படி அழிச்சு லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் மிரர் நியூரான்ஸ் மூலமா அவளோட வலி எப்படி கதை சொல்லியோட தூக்கத்தை காவாங்குச்சுன்னு பார்த்தோம். கடைசியா ஒருத்தரை நாம சரி செஞ்சிடலான்னு நினைக்கிற அந்த சேவியர் காம்ப்ளெக்ஸ் எப்படி ஒட்டு மொத்தமா கட்டுப்பாட்டை மீறி ஒரு ரயில் விபத்துல முடிஞ்சதுங்கிற அந்த அதிர்ச்சியான முடிவையும் அலசினோம். இந்த முழு உரையாடலையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இறுதியா ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். ம் உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? இந்த கதை அந்த எண்ணத்தை எப்படி உடைக்கிறது என்பதை பாருங்கள். நிச்சயமா. நாம எல்லார் வாழ்க்கையிலையும் இது மாதிரி உடைந்த காயப்பட்ட மனிதர்கள் யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நமக்குள்ளும் அந்த கதை சொல்லி மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும். இவங்கள நான் மாத்திடுவேன், இவங்களோட வலியை நான் குணப்படுத்திடுவேன்னு தோணும். ஆமா, ஆனா நாம் மற்றவர்களின் வாழ்க்கையை சரி செய்ய முயற்சிக்கும்போது உண்மையிலேயே நாம அவங்களுக்கு உதவி செய்றோமா? அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அல்லது அவர்களின் விதியின் போக்கை மாற்றி அதைவிட பெரிய ஒரு பேரழிவிற்கு நாமே அறியாமல் வழிவகுக்கிறோமா? அந்த ரயில் விபத்துக்கு யார் காரணம்? இதை பற்றி கொஞ்சம் ஆழமாகவே சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான அலசல்ல இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.